குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அடிமை சார்ந்த சிந்தனை இது. வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கி என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? குப்பை அள்ளுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அள்ள முடியுமா? அள்ள வேண்டுமா? தலித்துகளின் பிள்ளைகள் தான் குப்பைகளை அள்ள வேண்டுமா? அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள்? அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள்? எத்தனை பேர் குப்பை அள்ள தயாராக இருக்கிறார்கள்? 70 வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும், அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பது தானே சமூக நீதி. அதிலிருந்து அவர்களை மீட்பது தானே சமூக நீதி. ரயில் நிலையங்களில் கையால் மலம் அள்ளுகிற மலம் அள்ளும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். மலம் அள்ளும் தொழிலாளர்கள் யார்? அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களெல்லாம் அரசு ஊழியர் ஆக்குங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க, பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா? குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அள்ளட்டும், அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள், அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது ஏன் அதிமுக பேசக்கூடாது? வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? வேற கட்சிகள் பேசக்கூடாதா? எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா?